ஜாட் அஃபிஷியல் டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது சூப்பரா சுமாரா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னி டியோல் அவர் தான் வந்து ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. கோபிச்சந்த் மாலினேனி தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமன் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ ரொம்ப நேரம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா அந்த தம்ப்நெயில் பார்க்கும்போது பார்க்கணும்னு தோணுச்சு. உங்களை நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். பார்த்துட்டு பிறகு அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோமா? பார்த்து வந்துருவாங்க. டொயின் டொயின் ஜி பரஸ். कौन है ये? டேய் ஏன் आया कहाँ से? ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன அது எத்தனை தொங்க விட்டுருக்கு? कौन है ये? ஐயோ आया कहाँ से? और तेरे पीछे क्यों लगा है? शाम के साये में वो आता है और रोशनी से पहले गायब हो जाता है। पर ये पता है நட்டியா இருக்கு. उन 12 घंटों में जितने मिनट्स होते हैं उससे कई ज्यादा हड्डियां वो तोड़ चुका है। கரண்ட் போட வேற மாதிரி இருக்கு. கோபிச்சந்த் மாலினேனி. शैतान है क्या? नहीं, शैतान नहीं। तो भगवान है? मैं जाट हूँ। பா सर कटने के बाद भी हाथ हथियार नहीं छोड़ता। டேய் டேய் என்ன இதுடா? ஐயோ அப்புறம் ஜாட். सॉरी बॉय, सॉरी बॉय। September 2025. என்னவென்று சொல்வதம்மா இந்த ஃபைட்டை பார்த்து தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜாட் அஃபிஷியல் டீசர் பார்த்தாச்சு. சன்னி தியோல் கிட்டத்தட்ட 67 வயசாப்பா அவருக்கு. நம்ப முடியுதா? ஸோ எவ்வளோ சூப்பராக ஃபிட்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த உடம்பு வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டர்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ 67 வயசு மாதிரி தெரியல. இந்த வயசில் இவ்வளோ ஃபிட்டாக வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக ஸ்டன் பண்ணுறதுலாம் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான். அவர் வயசுலலாம் நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட தெரியல. அது கடவுளோட சித்தம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஸ்டண்ட் வேறு லெவலுக்கு ஒன்லி ஃபார் ஸ்டண்ட் தான். வேறு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. சில இடத்துல பார்க்கும்போது காமெடியாக இருக்கும், சில இடத்துல நம்ப முடியாதா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்டண்டு நம்ம படமாக பார்க்கும்போது ஓகே என்டர்டெயின் பண்ணுறாங்களா அவ்வளோதான். ஸ்டண்டு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு தீனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் காமெடியாக தான் இருக்கும். சில விஷயங்களை நமக்கு நம்மளே அறியாமல் என்ன அதெல்லாம் இப்படி மனசாட்சி எல்லாம் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் தான் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கும்போது நம்மளும் இதை கடந்து போய் தான் ஆகணும். ஸோ டீசராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்த அப்டேட்டில் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பேக்ரவுண்ட் மியூசிக் தமிழ் மேல் நல்லா பண்ணியிருக்கிறாரு கோபிச்சந்த் மாலினேனி, நல்ல ஒரு டைரக்டர். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அவங்களுக்கு அமையணும், அந்த பட குழுவினருக்கு அமையணும்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தடுத்த அப்டேட்டில் இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். இந்த வீடியோக்கான ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பாய்.